அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு 3 துஆக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 துஆக்களை மட்டும் நீங்கள் ஒரு 2 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரு வேளை தொழுகைக்கு அப்புறமும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 முறை குறைஞ்ச அளவு நீங்கள் ஓதி வந்தாலே நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ரொம்ப ஒரு சிறப்பான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள், என்ன சோதனைகள் இருந்தாலும் சரி, என்ன முசீபத்துகள் இருந்தாலும் அது எல்லாமே விலகி போகும். நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த பலனை எதிர்பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட அருளும் அவனோட நெருக்கமும் நமக்கு கிடைக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமும் நமக்கு கிடைக்கும். இந்த 3 துஆக்களை எந்த 2 நாட்களில் ஓதணும் அப்படின்னா, இன்றைக்கு மக்ரிப்ல இருந்து, அதாவது வியாழக்கிழமை மக்ரிப்ல இருந்து தொடங்கி வெள்ளிக்கிழமை மக்ரிப் வரை நீங்கள் ஓதணும். வியாழக்கிழமை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வியாழக்கிழமை எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் சொல்லிட்டு, நம்ம அமல்கள் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படும் நாள், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் நாள். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் ஜும்மாவா இருக்கு. இந்த ஜும்மா பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மக்ரிப்ல இருந்தே நமக்கு ஆரம்பிச்சிருது இல்லையா? அதனால இப்போ நம்ம சொல்ல போற இந்த 3 துஆக்களும் நீங்கள் இப்பத்துல இருந்தே, இன்றைக்கு மக்ரிப்ல இருந்தே நீங்கள் தொழுத நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. மக்ரிப் தொழுதுட்டு ஆரம்பிச்சு ஜும்ஆ மக்ரிப் வரை நீங்கள் இதை ஓதுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓதணும்னா தொடர்ச்சியாக ஓதிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக வேலை செய்கிற எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு ரொம்ப சிரமமே இல்லாமல் நான் ஓதுற மாதிரி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. இதில் இந்த துஆக்களை நீங்கள் ஓதும்போது ஒரு வேலை தொழுகைக்கு பிறகு ஓதுற மாதிரி இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு டைமும் எடுக்காது. ஏன்னா அதிகபட்சமாக பார்க்க போனால் ஒரு 10 நிமிஷமே ஜாஸ்தி தான் இந்த 3 துஆக்களும் நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் கரெக்டாக 3 துஆக்களையும் ஓதுனா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்குற துஆக்கள் எல்லாத்துக்குமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாகவே பதில் தருவான். இப்போ நம்ம அந்த துஆக்களையும் பார்க்கலாம். அந்த 3 துஆக்களையும் பார்க்கறதுக்கு முன்னாடி துஆக்கள் கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்குது. அதை நம்ம சரியாக கடைபிடிக்கணும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு துஆ கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ்வை புகழ்ந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். என்ன துஆ நீங்கள் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வை முதல்ல புகழ்ந்துக்கோங்க. அல்லாஹ்வை புகழ்றதுனா என்ன? நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம், சுப்ஹான் அல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான இந்த 4 வார்த்தைகளை கொண்டே நீங்கள் அல்லாஹ்வை புகழலாம். அடுத்து என்ன அப்படின்னா தௌபா செய்யணும். அதாவது இஸ்திகுஃபார் நீங்கள் செய்யணும். ஒரு துஆவை நீங்கள் ஆரம்பிக்கும் போது, அதாவது நம்ம நபிமார்களோட துஆக்கள்லாம் எடுத்து பாருங்க, அவங்களோட எல்லா துஆக்களுமே மன்னிப்பை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுருக்கீங்க, அது தெரிஞ்சு செஞ்சுருக்கீங்க, இல்லை தெரியாமல் செஞ்சுருந்தாலும் சரி, நீங்கள் இஸ்திகுஃபார் செஞ்சுருங்க. ஏன்னா உங்களோட தவறுகள் மன்னிக்கப்பட தான் உங்களோட சோதனைகள் நீங்கள் தான் உங்களோட துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்குவான். அதனால் முதல்ல அல்லாஹ்வை புகழணும், அடுத்து இஸ்திகுஃபார் பண்ணணும். அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நம்ம ஸலவாத் சொல்லணும். எப்போவுமே நம்ம ஸலவாத் சொல்லி தான் நம்ம துஆ கேட்கணும். ஏன்னா ஸலவாத் சொல்லி நம்ம கேட்குற துஆக்கள் தான் விரைவாகவே கபூலாகும். அதனால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்போ நீங்கள் துஆ கேட்குறதுக்கு இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை நீங்கள் வழக்கமாக்கிக்கோங்க. முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து, 2வது இஸ்திகுஃபார் பண்ணி, அடுத்து நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதிட்டு நீங்கள் உங்களோட தேவைகள், அது எந்த விதமான தேவைகளாக இருக்கட்டும், நீங்கள் அரபிலையும் கேட்கலாம், இல்லை தமிழில் கேட்குறீங்கன்னா தமிழ்லேயே நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 3 விஷயமும் உங்களோட துஆக்களில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கே இன்ஷா அல்லாஹ் விரைவாகவே உங்களுக்கு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இப்போ ஒரு 3 துஆக்களை சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில் முதலாவது என்ன அப்படின்னா, நாளைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்குது. ஜும்மாவுடைய நாள்னாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது ஸலவாத் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நம்ம அதிகமாக ஸலவாத் சொல்லணும். நார்மலாக நம்ம துஆ கேட்கும்போது ஸலவாத் சொல்லணும். குறிப்பாக ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஸலவாத் சொல்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்கன்னா நம்ம மீது 10 முறை அருள் புரிகிறானா, நம்முடைய 10 தவறுகளையும் மன்னிக்கிறான். இன்னும் நமக்காக 10 அந்தஸ்துகளுமே உயர்த்தப்படுது. எல்லாமே நம்ம ஒரே ஒரு முறை ஸலவாத் சொல்கிறதால நமக்கு இவ்வளோ சிறப்புகள் கிடைக்குது. இப்போ வியாழக்கிழமை மக்ரிப் ஆயிடுச்சு இல்லையா? மறுநாள் ஜும்மா. இன்றைக்கு மக்ரிப்ல இருந்தே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓத ஆரம்பிக்கணும். ஸலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸலவாத்துகள் இருக்குது. சஹாபாக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் மீது என்ன ஸலவாத் நாங்கள் ஓதுவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அத்தஹியாத்தில் ஓதுவோம் இல்லையா, இப்ராஹிமியா ஸலவாத்து, அந்த ஸலவாத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அந்த ஸலவாத்
சலவாத் ஓதுறது நமக்கு வந்து சிறப்பு. அந்த சலவாத்தை சொல்லப்போனால் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கிற 3 துஆக்களையும் 3 முறை ஓதி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து ஓதுங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலமாகவே உங்களுக்கும் உடனே வந்து பலன் கிடைக்கும். கேட்ட நன்மையும் கையோட அமல் செஞ்ச நன்மையும் இப்போவே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா? எப்போவுமே பொதுவாக அமல்களை வந்து நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது. இப்போ நானும் ஓதுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஓதுங்க. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد كما صليت وسلمت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم ربنا إنك حميد مجيد. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد كما صليت وسلمت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم ربنا إنك حميد مجيد. اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا نبينا ومولانا محمد كما صليت وسلمت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم ربنا إنك حميد مجيد. அப்போ நம்ம கேட்க வேண்டிய முதல் துஆ வந்து என்ன அப்படின்னா சலவாத். அடுத்து 2ஆவதாக கேட்கக்கூடிய துஆ என்ன அப்படின்னா தௌபாவிற்கான துஆ. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இஸ்திக்ஃபார் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒரு துஆ வந்து நீங்கள் வந்து ஓதிட்டாலே போதும், வேறு எதுவுமே வந்து நீங்கள் கேட்க தேவையில்லை. ஏன்னா உங்களோட முசீபத்துகள் நீங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபடணும். நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபட தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உங்கள்கிட்ட இருக்கிற முசீபத்துகளாக இருக்கட்டும், இல்லை சோதனைகளாக இருக்கட்டும், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுவான். எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் தான் உங்களோட தேவைகளையுமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்குவான். அப்போ இந்த ஒரு இஸ்திக்ஃபாரே போதும் உங்களோட தேவைகள் வந்து நிறைவேறதுக்கு. இஸ்திக்ஃபார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ் இதை கூட நீங்கள் வந்து ஓதிக்கிடலாம். இப்போ நம்ம இதையும் கையோட 3 முறை ஓதலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வ அத்தூபு இலைஹ். ஆனால் இதை ஓதுறதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. இதை நீங்கள் வந்து சும்மா வாய் வார்த்தைக்காக நீங்கள் வந்து ஓதக்கூடாது. இதை ஓதும்போது நீங்கள் மனசார உணர்ந்து அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுது நீங்கள் வந்து கேட்கணும். ஏன்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அதனால நிச்சயமாக உங்களோட மன்னிப்பை வந்து அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். ஸோ நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கவே மாட்டான், என்னோட துஆவும் கபூலே ஆகாது, இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷைத்தான் புறத்துலேருந்து வரக்கூடியது. அதனால் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து தவிர்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இறைவன், என்னோட ரப்பு நிச்சயமாக என்னை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாஹ் கிட்ட முழு பாரத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட நெருங்குங்க. இன்ஷா அல்லாஹ் அவனும் உங்களை தேடி நெருங்கி வருவான். அடுத்தது 3ஆவது துஆ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் சேர்த்து நம்ம வந்து கேட்கக்கூடிய துஆ தான் இது. இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து பொதுவாக துஆ செய்யும்போது வெறும் இம்மைக்காக மட்டும் இல்லாமல் மறுமைக்காகவும் சேர்த்து நம்ம வந்து துஆ செய்யணும் இல்லையா? அதில் இந்த ஒரு துஆல வந்து எல்லாமே வந்து அடங்கியிருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு வந்து சிறப்பு கிடைக்கும், இன்னும் மறுமையிலே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த வாழ்வு கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய துஆ தான் இது. அந்த துஆ என்ன அப்படின்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்ஸனதன் ஒஃபில் ஆஹிரதி ஹஸ்ஸனதன் ஒகினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்ஸனதன் ஒஃபில் ஆஹிரதி ஹஸ்ஸனதன் ஒகினா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸ்ஸனதன் ஒஃபில் ஆஹிரதி ஹஸ்ஸனதன் ஒகினா அதாபன்னார். அப்போ இந்த 3 துஆவுமே வந்து பாருங்கள். முதல்ல சலவாத் ஓதுனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், நமக்கு 10 நன்மைகளை எழுதுறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துறான், நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு வந்து சலவாத் ஓதுறதால கிடைக்குது. அதுக்கப்புறம் இஸ்திக்ஃபார் ஓத நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளோட தேவைகளும் நிறைவேறும். அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு துன்யாலையும் சிறந்தது, ஆஹிராலையும் நமக்கு வந்து சிறந்ததை கேட்குறோம். அப்போ இந்த 3 துஆலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேவைகள் எல்லாமே வந்து இதிலேயே வந்து அடங்கிறது இல்லையா?
இன்ஷா அல்லாஹ் இந்த 3 துஆக்களையும் நீங்கள் வந்து இன்றைக்கி மக்ரிப்லேருந்து நீங்கள் வந்து ஓத ஆரம்பிங்க. ஒரு தொழுகைக்கு அப்புறமும் நீங்கள் வந்து 3 முறை நீங்கள் ஓதுனாலே போதும். ஆனால் அந்த 3 முறை நீங்கள் ஓதும்போதும் மனசார அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் அல்லாஹை மட்டுமே நீங்கள் வந்து நினச்சி நீங்கள் வந்து அல்லாஹ் கிட்ட கையேந்தி துஆ கேட்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் இதை வந்து மறக்காமல் ஓதிடுங்க. அதிகமாக நீங்கள் வந்து துஆ செய்யுங்க. உங்களோட கஷ்டங்கள் தீரணும், உங்களோட ஹாஜத்துகள் அனைத்துமே வந்து நிறைவேறணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடிகள் இருந்தால் அது எல்லாமே நீக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வந்து ஷிஃபா தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக அல்லாஹ் கிட்ட வந்து துஆ கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நானும் துஆ செய்கிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் நீங்களும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.